ஆவிகள் ஜாக்கிரதை, நடுங்க வைத்த நள்ளிரவு பூஜை. நாம் சென்ற ரயில் விருதாச்சலம் சந்திப்பை வந்தடைந்தது. ரயில் நிலையத்திலிருந்து வெளியில் வந்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக நம்மை அழைத்திருந்த நண்பர் கலைவாணன் பேருந்து நிலையத்தில் காத்திருப்பதாக சொல்லியிருந்தார். அங்கிருந்து ஒரு காரில் புறப்பட்டோம். விருதாச்சலம் பேருந்து நிலையம் பஸ்களாலும் மக்கள் நெரிசலாலும் திணறிக் கொண்டிருந்தது. மகிழ்ச்சி, தூக்கம், ஆசை, எதிர்பார்ப்பு என ஆளுக்கு ஒரு மனநிலையில் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த மனிதர்களில் சிலருக்கு ஆவிகள் குறித்த கவலையும் இருப்பதாக கூறப்பட்டது. இப்பகுதியில் பேய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் என்றும், அதேபோல் ஆவிகளை விரட்டி குணப்படுத்தும் சாமியார்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளார்களாம். இங்குள்ள ஆவிகள் செய்யும் அட்டகாசங்களையும் அவை அடக்கி அனுப்பப்படும் வழிமுறைகளையும் நேரிடையாக காட்சிப்படுத்தும் நோக்கத்துடனேயே நாம் வந்திருந்தோம். தேடுதல் ஆரம்பமானது. பெண்ணாடம் அருகே உள்ள புக்கி என்ற ஊரை நோக்கி சென்றது நமது கார். இரவுதான் பேயோட்டம் என்று சொல்லப்பட இருட்டுவதற்காக காத்திருந்தோம். தீப்பந்தங்களுடன் ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள். அந்த இடமே பார்ப்பதற்கு சுடுகாடு போல பயங்கரமாக இருந்தது. சிறிதும் பெரிதுமாய் 2 சிலைகள் நின்றிருந்தன. அவற்றின் உக்கிர பார்வையும் பந்தம் உமிழும் நெருப்பின் வாடையும் அந்த இரவை மேலும் திகிலூட்டின. முதலில் ரா பூஜை ஆரம்பமானது. இவர் பெயர் சுப்பிரமணி, பேய் விரட்டும் சாமியார். பூஜைகளை முடித்துக் கொண்டு தீபாராதனையை வந்திருந்த கூட்டத்திற்கு காட்டினார். ஆரம்ப கட்ட வேலைகள் முடிந்து வானத்தை பார்த்து ஆவேசமாக பாடத் துவங்கினார். இது இங்குள்ளவர்களுக்கு பேய், பிசாசு போன்ற கருப்பு சக்திகள் இருந்தால் வரச் சொல்லி அழைப்பு விடுப்பதால். யாரோ எவரோ என்று அந்த முகம் இல்லாத சிங்கத்தில் மீது ஏறி அலங்காரி வரும் அம்மா. சிங்கத்தை அதன் புகையிலேயே சந்திக்கும் தைரியம் போன்றதுதான் இதுவும் என்றார் நண்பர் கலைவாணன். சுடுகாட்டிற்கே வந்து ஆவிகளை வா என அழைப்பது இதற்கு பொருத்தமானதுதான் என்றே தோன்றியது. அப்போது ஒரு பெண்ணிற்கு பேய் வந்து ஆடினார். அவரிடம் உள்ள ஆவி என்ன மர்மத்தை சொல்ல போகிறதோ என ஆவலானார். ஆனால் அந்த பேய் அதிக நேரம் இருக்காமல் உடனே போய்விட்டது. பேய் விலகிச் சென்றதும் திருநீர் கொடுத்து அந்த பெண்ணை சாந்தப்படுத்தினார் சாமியார். அதனை அடுத்து மௌனம். மொத்த கூட்டமும் அமைதியாயிருந்தது. வேறு யாருக்கும் பேய் வரவில்லை. நேரம் நள்ளிரவை தாண்டியது.
சாமியார் தரையில் அமர்ந்து பாட ஆரம்பித்தார். அங்க ஆங்காரம்மா நின்றவளம் அம்மா நீ துணை இருந்து உன் மக்களை காக்க வேணும் அம்மா தாயாளே அந்த மலையனூர் எல்லை விட்டு. எதிரில் தலை குனிந்தபடி இளைஞர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். அமைதியாக இருந்த இளைஞர் வெறித்து பார்க்க ஆரம்பித்தார். ஊருக்கு போகும்போது தாய் அந்த பையனின் பெயர் விஜி. கல்லூரியில் படித்து வருபவர். அவருடைய பேச்சுக்கும் எப்போதைய குரலுக்கும் வித்தியாசம் இருப்பதாக கூறினார்கள் உடன் இருப்பவர்கள். பயங்கரமாக சப்தமிட்டுக் கொண்டிருந்த விஜி கைகளை தட்டியபடி ஆட்டினார். பேயின் பிடியில் சிக்கிக் கொண்டுள்ளார் என்பதை பார்த்ததுமே தெரிந்தது. விஜயின் ஆவேசத்தை கண்ட சாமியார் திருநீர் தெளித்து ஆவியை விரட்ட முற்பட்டார். எகிரி எகிரி குதித்த விஜயை ஒருவர் பிடித்துக் கொண்டார். திருநீரை வைத்துக் கொள்ளவே மறுத்த அவர் தன்னை விட்டுவிடுமாறு பதறினார். வந்திருக்கும் பேயின் விவரம் கேட்டார் சாமியார். ஆனால் ஆக்ரோஷமாக சொல்ல மறுத்து வந்தது அந்த ஆவி. அந்த இடத்தை விட்டு எழுந்து ஓடிவிடும் முயற்சியில் இறங்கியது. அருகில் இருந்தவர்கள் கைகளை பிடித்து உட்கார வைத்து விட்டனர். சிறிது நேரத்தில் சாமியாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது இளைஞரின் உடலில் இருந்த ஆவி. அவர் கேட்ட கேள்விகளுக்கு பல்லை கடித்தபடி பதில் சொல்லத் தொடங்கியது. சொல்லு, என்ன எப்படி யார் பண்ணா? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. சொல்லுப்பா, ஆடப்படாது. நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் ஏன் உன்னை கொண்டாடுவா? நான் என்ன அழுகிறேன், இதை அனுபவிக்கிறேன். ஏன் அனுபவிக்கிறா? சரிப்பா, அனுபவிக்கல சரி. உன்னை ஏன் கொண்டாடுவா? அதை சொல்லு. ஏன்னு தெரியல, ஏன் புகைவனா இருக்கலாம். அது உனக்கே தெரியலையா? எனக்கே தெரியல. ஆனா என்ன கொண்டுட்டாங்க. அது எவ்வளோ நாள் ஆகும்? 3-4 மாசத்துக்கு மேல ஆகும். அப்ப அந்த எந்த பையன் என்ன பண்ணுவான்? இந்த பையன் வந்து யார பையன் விட்டான்? அவன் உன்னை கொண்டாடல. அவன் குடும்பத்துல என்ன கொண்டா என்னோட போயிட்டான். ஒண்ணும் பண்ண முடியல. அவன் குடும்பத்துல ஒருத்தர் இல்லையா? யாருமே இல்ல. அப்ப 4 பேருங்கிற 4 பேர் உங்ககிட்ட வந்தானே இல்லையா? இவன் தான் நான் வந்த நேரத்துக்கு மாட்டோம். சிலரால் கொல்லப்பட்டதால் ஆவியாக அலைவதாக சொன்னதோடு சின்ன பையனாக இருந்த விஜயை பிடித்து தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நினைத்ததாம். வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்கவில்லை என ஒரு பேய் கதறிய காட்சி வித்தியாசமாக இருந்தது. நல்ல சட்டை கூட போடாமல் தன்னை அடக்கம் செய்து விட்டதாக ஆதங்கப்பட்டது. சொல்லு. எனக்கு கோட்டர் வேணும். கோட்டர் வேணும். கோழி பிரியாணி வேணும். எனக்கு நல்ல சட்டையா வேணும். நான் சாகும் போது எனக்கு கிழிஞ்ச சட்டையை போட்டு சேர்த்தேன். எனக்கு நல்ல சட்டையா வேணும். இறுதியாக விஜயை விட்டு செல்ல சம்மதித்தது. சாமியார் அது கேட்டவற்றை கொடுத்து விரட்டி விடுவார் என எதிர்பார்த்தோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு பிரியாணி, கோட்டரு, சட்டை இது வரேன். நாளைக்கு வந்து எல்லாம் சீர் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். அந்த நேரத்தில் வந்து உட்காரு, இன்னைக்கு கிளம்பு. ஆனால் அவரோ நாளைக்கு வந்து வாங்கிக்கொள்,
இப்போ கிளம்பு என கடன் கேட்டு வந்த பக்கத்து வீட்டுக்காரரை விரட்டுவது போல் பேசினார். பேயும் சம்மதித்தது. தற்போது தான் போவதை உறுதி செய்யும் வகையில் 3 எலுமிச்சம் பழங்களில் ஒன்றை எடுத்துக் கொடுத்தது. தீபம் பார்த்து கும்பிட்ட இளைஞரின் முகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த உக்கிரம் மறைந்து சாதாரணமாக காணப்பட்டது. சாமியார் அவரிடம் சில அறிவுரைகள் சொன்னார். எழுந்து வணக்கம் சொல்லி கிளம்பி போனார் விஜி. இவர் பெயர் சந்திரலேகா. இவருக்கு திருமணம் நடந்து 9 வருடங்கள் ஆகின்றன. முதலில் பையன், இரண்டாவதாக பெண். சத்யபிரியா என பெயரிடப்பட்ட இந்த அழகு குழந்தைக்கு தான் பேய் பிடித்திருந்தது என்று சொன்னபோது நம்புவது சிரமமாக இருந்தது. ஆனால் இதை பெற்றெடுத்த தாயாரே கூறியதால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. 9 வருஷத்தில் பையன், அப்புறம் 6-7 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்து 4 மாதம் நல்லா இருந்தது. 4 மாதம் நல்லா இருந்து திடீர்னு நைட் ஃபுல்லாக கத்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போனோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தாக்கா அப்புறம் ஒரு கோயிலுக்கு 2 கோயிலுக்காக இட்டுட்டு போனோம். அப்புறம் கடைசியாக அந்த கோயிலுக்கு வந்ததும் இதே மாதிரின்னு சொன்னாங்க. அப்புறம் பாடம் போட்டு கல்புரம் டிஸ்ட்ரிக்ட் வச்சு அவங்க நல்லா செஞ்சாங்க. உடம்பு சரியாக போயிடுச்சு. அழுவில் தூங்கினாங்க நல்லா நார்மலாக. சத்யா பிறந்து சில மாதங்கள் வரை நன்றாக இருந்திருக்கிறார். குறுகுறு பார்வையும் குறும்பு சிரிப்புமாய் கொள்ளை அழகு. தூங்கி எழுந்த நேரம் போக மீதி எப்போதும் யாராவது ஒருவர் சத்யாவை எடுத்து கொஞ்சிக் கொண்டிருப்பார்களாம். அவ்வளவு சாதுவாக சமத்தாக எல்லோரிடமும் ஒட்டிக்கொள்வாளாம் சத்யா. பசிக்கு அழுவதை தவிர மற்றபடி சத்யா அழுது இங்குள்ளவர்கள் யாரும் கேட்டதே இல்லையா. அப்படிப்பட்ட குழந்தை ஒரு நாள் வாந்தி எடுத்துள்ளது. தொடர்ந்து அழத் தொடங்கியது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றுள்ளனர். மருந்து மாத்திரைகள் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். டாக்டருங்க என்ன சொன்னாங்க, சளிக்கு ஜுரத்துக்கு நம்ம சொல்கிறது தான் அவங்க ஊசி மருந்து போட்டு விட்டாங்க. அதை போயிட்டு வந்து ஜுரம் எதுவுமே கம்மியாகலை. அழுதுகிட்டே தான் இருந்தது. தொடர்ந்து மருந்து மாத்திரை எல்லாமே செஞ்சோம். எதுக்குமே அழுவ நிறுத்தவே இல்லை. அவற்றை கொடுத்தும் குழந்தையின் அழுகை நிற்கவில்லை. எப்போதும் தூக்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என நச்சரித்துள்ளது. குழந்தையை தூக்கிக் கொண்டு பக்கத்தில் உள்ள கோவில்களுக்கு சென்று வந்துள்ளார் சந்திரலேகா. ஆனாலும் சத்யாவின் அழுகை இரவு பகல் எந்நேரமும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்துள்ளது. ஓரிரு நாட்களிலேயே உடல் மெலிந்து காணப்பட்டுள்ளாள். அழகாய் விளையாடும் குழந்தை இப்படி அழுது கொண்டே இருப்பதும் மருந்துகள் கொடுத்தும் குணமாகாததும் சந்திரலேகாவை கவலையடையச் செய்தது. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன இவர் கடவுளையே திட்டிய சம்பவமும் நடந்திருக்கிறது. என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெய்வத்தை தான் திட்டணும். தெய்வம் இந்த மாதிரி கொடுத்து கஷ்டப்படுத்துதே அப்படின்னு சொல்லி. இந்த நிலையில்தான் பக்கத்து வீட்டு பெண்ணிற்கு அருள் வந்துள்ளது. குழந்தைக்கு பேய் பிடித்திருப்பதாக அந்த பெண் கூறியிருக்கிறார். அந்த நேரத்தில் தெய்வத்தை திட்டதான் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சாமி வந்து சொல்லிச்சு, இதுக்கு இதே மாதிரி இருக்குது, கோயிலுக்கு விட்டுட்டு போ. அதன் பிறகுதான் குழந்தையை எடுத்துக்கொண்டு இந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு வந்துள்ளார் சந்திரலேகா. அங்கு பூஜையில் ஈடுபட்டிருந்தார் பெண் சாமியார் பிருந்தாதேவி. குழந்தை இருந்த நிலையை பார்த்ததுமே பேய் பிடித்திருப்பதை தெரிந்து கொண்டார் அவர். சத்யாவிற்கு வேப்பிலை அடித்து பாடம் போடப்பட்டது.
அந்த வேப்பிலையை கொண்டு போய் வெளியில் வீசிவிட்டு வந்தார். பிருந்தாதேவி மந்திரித்த திருநீரை குழந்தைக்கு வைத்து விட்டார். சத்யாவை பிடித்திருந்த ஆவி இப்போது விலகி சென்று விட்டதாக சொல்லப்பட்டது. குழந்தைக்கு எப்படி பேய் பிடித்திருக்கும்? சத்யாவுக்கு பால் ஊட்டிவிட்டு தெருவில் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் சந்திரலேகா. சரியாக துடைத்து விடாததால் வாயில் பால் இருந்துள்ளது. இந்த பால் வாடைக்கு ஆசைப்பட்ட பேய் பூனை உருவம் எடுத்து அங்கு வந்ததாம். பால் வாசனைக்காக வரும்னு சொல்லுவாங்க. அருகில் ஆட்கள் இருந்ததால் அங்கிருந்த ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டதாம். குழந்தை தனியாக கிடைக்குமா என நோட்டமிட்டுள்ளது. யாரும் இல்லாத போது மரத்திலிருந்து கீழே இறங்கி வருமாம். அதற்குள் சந்திரலேகா வந்துவிட மீண்டும் மரக்கிளையின் மேலே சென்று பதுங்கிக் கொள்ளுமாம். இப்படியே பல மணி நேரம் காத்திருந்த பூனை பேய்க்கு நல்ல நேரம் வாய்ப்புள்ளது. சத்யாவை பாயில் படுக்க வைத்துவிட்டு சமையல் செய்ய சென்றுள்ளார் அம்மா. இதற்காகவே காத்திருந்த பூனை குழந்தையை பிடித்துக் கொண்டதாம். இப்படி விலங்குகள் உருவத்தில் ஆவிகள் வருவது இப்பகுதியில் அடிக்கடி நடப்பதாக சொல்கிறார்கள். நாய் ரூபத்துல வராங்க, அவங்க வளர்த்த நாய் ரூபத்துல வராங்க. நாய் வந்து இப்போ வந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மள சொரண்டி இது இப்படி வைன்னு கேட்கும். அந்த மாதிரிலாம் ஒரு ஐட்டம் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. நாங்கள் வளர்க்குற வரைக்கும் அந்த மாதிரி நாய் அந்த மாதிரி எதுவுமே சேட்டெல்லாம் எங்களை செஞ்சதே கிடையாது. எங்களை பார்த்தா பாசமாக வந்து ஏறும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரை கண்டுட்டா கிட்ட போய் படுக்கணுன்னுது, மேலே ஏறுது, எல்லாமும் செய்யுது நாய். அந்த நாயை கொண்டு போய் விட்டாலும் அது இப்போ என்ன பண்ணுதுன்னா, எங்கே போனாலும் அந்த மோப்பம் கண்டுபிடிக்குது ஒழிஞ்சு நாங்களும் எவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாலும் மோப்பம் கண்டுபிடிக்குது. அந்த மாதிரி ரூபம் இப்போ என்கிட்ட வந்து பேசுதுன்றாரு எங்கள் வீட்டுக்கார். இப்போ நைட்டில் தூங்குற நேரம் அந்த 12 மணிக்கு மேல்பட்டு அழகாக வந்து பேசுது அப்படின்னு அவர் தான் வந்து இது பண்ணுறாரு ரொம்பவும். ஆனால் வந்து என்கிட்ட வந்து எனக்கு தெரியல, அது வந்து நான் தான் பேசுகிறேன்னு அவர் நல்லா கரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அது இன்னதுதான் எனக்கு புரியவும் இல்லை, தெரியல. ஆனால் நம்மகிட்ட யார் பேசுகிறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் அவருக்கு கிளியராக போய் பேசுது, இன்னதெல்லாம் நடக்குது, என்னை ஏன்டா அப்படி விட்ட, என் கூட நீ வந்துரு அப்படின்னு நல்லா அழகாக கூப்பிடுது. அதை வந்து நாங்கள் அடுத்த இடத்துல பார்த்தாலும் உறுதின்றாங்க. ஆத்மா வந்து அதுக்கு கூட்டில் வந்து அதை அடையலை, அதை அடையாத சூழ்நிலைக்காகப்பட்டது இந்த மாதிரி அலையுது. ஆனால் மற்றவங்களை யாரையும் எதுவும் செய்யலை. எங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி தொந்தரவு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குது. எங்கள் மாமியாரை கொஞ்சம் நாள் போட்டு வாட்டிச்சு. அப்புறம் அவங்களுக்கு வந்து பள்ளிவாசல் அங்கே, நான் அப்போ வந்து இவங்க வரக்கூடாதுன்னு சொன்னதால் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வராமல் பள்ளிவாசல் அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கயிறுலாம் போட்டு ஓரளவு நார்மலாக வச்சுருக்கிறோம். குழந்தைகளுக்கு பேய் பிடிப்பது அபூர்வம் என்றும் அதனை விரட்டுவது எளிதாக இருக்காது என்றும் கூறினார்கள். குழந்தைகளை பிடித்த ஆவிகளால் தங்களின் விருப்பத்தை சொல்ல முடியாது. அதனால் தலையை உச்சுமுடி எடுத்துக் கொடுக்கவும் இயலாது. அதனால் சாமியாரின் முழு சாமர்த்தியத்தாலேயேதான் இத்தகைய குழந்தை பேய்களை ஓட்ட முடியுமா? இப்பகுதியில் 6 மணிக்கு மேல் பெரும்பாலும் யாரும் வெளியில் வரமாட்டார்களாம். இது ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்ததாம். நாளடைவில் இடங்களில் வீடுகள் கட்டப்பட்டு ஊர் உருவாகிவிட்டது. ஆனால் பழைய பேய்கள் இன்னமும் அங்குதான் சுற்றித் திரிகின்றனவாம். இரவு 12 மணிக்கு அவைகளின் அலறல் சப்தம் கேட்கும் என்கிறார் மாலா. 6 மணிக்கு மேலே இந்த பக்கம் யாரும் வர முடியாது, இங்கே நிறைய துஷ்ட சக்திகள்லாம் இருக்குன்னு சொல்கிறதா கேள்விப்பட்டோம். அதுக்கேற்ற மாதிரி இங்கே அம்மாவுக்கு எல்லா அபிஷேகம் ஆராதனை அன்னைக்கு முடிந்த இரவு நாங்கள்லாம் படுத்திருந்தோம். அப்போது வந்து ஒரு 12 மணி இருக்கும். ஒரு அலறல் சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வினாடிக்குள்ளே அடுத்த இடத்துல அதே சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஏகப்பட்ட அங்கே பக்கத்துலாம் விசாரிக்கும் போது இங்கே ஏற்கனவே இறந்து போனவங்களுடைய ஆவிகள்லாம் இங்கே இருந்திருக்குன்னு. இந்த ஆலயத்தை நிர்வாகித்து வரும் பிருந்தாதேவி ஆவிகளுடன் நட்புறவுடன் பேசி சாத்வீகமாக வெளியேறச் செய்து விடுவாராம். இந்த ஏரியாவில் உள்ள ஒரு பனை மரம்தான் ஆவிகளின் கூடாரமாம். பகல் நேரத்திலேயே தனியாக இந்த இடத்தை கடந்து செல்லும் பெண்களை பேய்கள் வந்து பிடித்துக் கொள்கிறதாம். நாய் உருவில் வந்த ஆவி
ஒரு இளம் பெண்ணின் உயிரையே எடுத்து விட்டதாக ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது. கேட்கும் போதே உடம்பை சில்லிட வைத்த அந்த அனுபவம் தொடரும்.